உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விதமான ஒரு வாய்ப்பை தந்த இந்த துறையுடைய நடத்துனர் டைரக்டர் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணி செய்யும் ஒவ்வொருவர்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாளில் நம்மோடு அருமையான ரெவரன்ஸ் இருக்காங்க. ஏரியா சேர்மன்ஸ் மற்றும் பூங்குடியம்மா, இஸ்ரேல் ஐயா, இவர்கள் என்னோடு ஒரு தொடர்பு உள்ளவர்கள். அவர்களையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட அருமையான முந்தின அமர்வில் நமக்கு ஒரு அருமையான சிறப்பான ஒரு செய்தி, இதுவரை ஒரு கேட்டிராத செய்தி. நல்ல இயேசு என்ன நோக்கத்துக்காக வந்தார், நாம் அழைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிறோமா. ரொம்ப ரத்தின சுருக்கமாக, கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காது, ரொம்ப சுவைமிக்க ஒரு செய்தியாய் சொன்னாங்க. அதில் விசேஷமாக யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், அழைக்கப்பட்ட நோக்கம், அதுதான் நமக்கு போஜனம். என்ன நோக்கத்துக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம், அந்த அழைக்கப்பட்ட நோக்கத்தில் நாம் தகுதி உள்ளவர்களாய் சரியாக வேலை செய்கிறோமா. இன்றைக்கி என்னுடைய குருவானவர், என்னுடைய திருச்சிவனுடைய குருவானவர், எனக்கு குருவானவர் இந்த அமர்வுக்கு அழைத்த பொழுது ஒரு இதாயா உங்களுடைய தலைப்புன்னு சொல்லிட்டாங்க. அந்த தலைப்பு என்பது பவுலின் ஊழியம் மற்றும் திருப்பணி. பவுலடியுடைய ஊழியம் மற்றும் திருப்பணி. நம்முடைய ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்? பவுலடிகள் திருச்சபை நிறுவினார். ஆனால் அங்கே இருந்து அவர் என்ன பண்ணலை, அதை அனுபவிக்கலை. அவர் எங்கே நிறுவினாரோ அங்கே இருக்கவங்க மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். கொடுத்துட்டு அடுத்த ஊர் அடுத்த ஊர் அடுத்த ஊர். அதுதான் நம்ம லே பிரிச்சருடைய வேலை. ஐயருக்கு கீழே 10 சர்ச் இருக்குது. போகிற இடத்துல சுவிசேஷம் சொல்லிட்டு வந்துடணும். அதுக்கு மேலே அங்கே என்ன பண்ணக்கூடாது, பாயும் படுக்கையும் போட்டு படுத்துருக்கக்கூடாது. இதுதான் லே பிரிச்சர்ஸுடைய ஒர்க்கு. அவர் கொடுத்த டாப்பிக்காக தான் பவுலின் ஊழியம். இப்போ எங்கள் சர்ச்சில் 5 கிராம திருச்சபைகள் இருக்குது, 4 இருக்குது. 4 என்னை அனுப்புகிறப்போ அது அவருக்கு நான் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்கிறேன், அவ்வளோதான். வெளியில் வேறு மாதிரி இருக்கும், அது வேறு. இப்போ இன்னும் கூட முடிஞ்சணும் சர்ச் டெடிக்கேஷனுக்கு போகிறேன், டெடிகேட் பண்ணால் காத்திருக்காங்க, அது வெளியே. ஆனால் நேதாஜி நேர் திருச்சபை குரு செய்கிறதுக்குள்ளே போனால் அவருக்கு யாருன்னா சிஷியன், அவருக்கு சொல்கிற வேலையை நான் செய்கிறாள், ஒரு எடுபடி. இதுதான் பவுலடிகள் செய்தார். எங்கே போனாலும் அவருக்கு என்ன ஊழியம் கொடுத்தாரோ அந்த ஊழியத்தை அவர் என்ன பண்ணார், செஞ்சார். அதை சிறப்பாகவும் பண்ணார். அதனால தான் நம்முடைய வாசிக்கக்கூடிய புத்தகங்கள் 4 புத்தகங்கள். 1 பழைய ஏற்பாட்டின் பகுதி, 2 சங்கீதம், 3வது நிருபம், 4வது நற்செய்தி நூல்கள். நிருபத்தில் மோஸ்ட்லி பவுலடிகள் வந்துடுவார். எல்லா நிருபத்துலேயும் எல்லா அறிப்பின் தோத்திர பண்டிகையிலும் வந்துடுவார் அவர். ஏன்னா அவர் நிருபங்கள் மூலமாக, கடிதங்கள் மூலமாக, எழுத்துக்கள் மூலமாக தன்னுடைய சுவிசேஷ பணியை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு, அங்கேருந்து வந்தப்பறம் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. இப்படி இரு, தூங்காத, சாப்பிடு, தப்பு பண்ணாத, அன்புள்ளவனாரு. அன்புங்கிறது வெறும் அந்த ஒர்க்ஷிப் போய் 6-8 அடித்து 6-8 எடுத்து அந்த பாட்டு பாடி ஒரு டான்ஸ் ஆடுறது இல்லை. உன்ட்ட சேரிட்டி இருக்கணும். அந்த சேரிட்டி இருந்தால் தான் நீ எதுவும் அங்கி மட்டும் மாட்டிட்டு அலையக்கூடாது, வெறும் ஒயிட்டு மட்டும் மாட்டிட்டு அலையக்கூடாது, இல்லை லே ப்ரீச்சருன்னு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு அலையக்கூடாது, உனக்கு இது கேட்டிகிஸ்ட்டுங்கிற போர்டை வச்சுட்டு அலையக்கூடாது. திருப்பணி என்பது நீ அன்புள்ளவனாயிரு. அந்த 1 கொரிந்தியர் 13. 12 சொல்கிறப்போ திருச்சபை எப்படி இருக்குது, தலை, அந்த பிரெயின் இல்லைன்னா, பிரெயின் செத்து போச்சுன்னா கோமா ஸ்டேஜ். அவன் இருந்தே வசிக்கிறதும் தெரியாது, பசி இல்லைன்னு தெரியாது, யூரின் வருதுன்னு தெரியாது, மோஷன் வருதுன்னு தெரியாது. அதுக்காக அந்த பிரெயின் தான் நம்பர் 1, அது என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அவனை கூட்டிப்போ அந்த கண்ணு அவனை வழி நடத்துகிறோம். செயல்படுத்துறது ஹேண்ட்ஸ். அதுதான் அவர் சொல்கிறார். ரொம்ப தெளிவாக 1 கொரிந்தியர் அந்த 1 கொரிந்தியர் 12 சொல்லிட்டு சொல்கிறார். ஒரு மனிதனுடைய பாடியோட திருச்சபையுடைய வேலைகளை குறுக்கிட்டு, இந்த திருச்சபை வேலை என்பது நமக்கு தலைவர் இருக்கிறாரு. தலைவர் கீழே ஏரியா சேர்மன் இருக்காங்க, ஏரியா சேர்மன்களில் டைரக்டர்ஸ் இருக்காங்க, டைரக்டர்ஸ் கீழே போதகர்கள் இருக்காங்க, போதகர்கள் கீழே கேட்டிகிஸ்ட் இருக்காங்க, கேட்டிகிஸ்ட் கீழே செக்ஷன் இருக்காங்க, செக்ஷனை வழிநடத்துறதுக்கு செக்ரட்டரி ட்ரெஷரர் இருக்காங்க இன்னும் சொல்கிறார். பொதுவாக அதுதான் பவுலடிகளுடைய தனித்தன்மை, குவாலிட்டி. ஒருவேளை நீங்கள் நானும் திருச்சபையில் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம்? ஜிஎல் மூடி ஒரு சிறப்பான ஒரு ஊழியர். ஒரு இடத்துல இருந்து காஸ்பல் சொன்னோன்னா குறைஞ்சது அந்த இடத்துல இருக்கிற 10% மக்கள், 10 விழுக்காடு மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்துக்கு வழி நடத்துகிறார். ஒரு பெரிய ஊழியர் ஜிஎல் மூடி, ஒரு பெரிய திருப்பு முனை ஜிஎல் மூடி. அவர்கிட்ட என்னை மாதிரி ஒரு துக்கடா போய் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு கேட்டான்.
மெசேஜுக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு கேட்டான். ஜிஎல் மூடி கொடுக்க முடியாதுப்பா, மக்கள் நான் பேசுகிறதா நல்லா இருக்குங்கிறாங்க. இப்போ செக்ரட்டரி பேசினார், உண்மையாகவே நல்லா இருந்தது. ஒருவேளை அவர்கிட்ட போய் எல்லாரும் சொல்கிறப்ப நம்ம செக்ரட்டரியாக இருக்கா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு போயிடுவார். சும்மாவே நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறோம், உண்மையாக நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்களும் சொல்கிறோம். இது எதுன்னு அவங்களுக்கே புரியாது. ஏன்னா தலைமை அப்படின்னு நம்ம ஏமாற்றிட்டோம். ஆனால் தலைமை கெட்டு போச்சு. தவறுன்னு நீங்கள் செய்தது தவறுன்னு போய் சொல்கிறதில்ல. சொல்கிற அளவுக்கு நமக்கு என்ன இல்லை, ஏன்னா அடுத்து செக்ரட்டரி ஆக முடியாது. நம்ம சொல்லிட்டேன்னா ஒரே ஒரு ஐயரை மட்டும் எதிர்த்தேன், எங்கள் மெம்பர்ஷிப் எடுத்துட்டார் சென்னை பேராயத்திலிருந்து, தூக்கி கிழிச்சிட்டார். கிழிக்கிறவரை உடல் அவர். இதுதான். ஆனால் தலைமைத்துவத்தை நம்ம அப்படி கெடுத்து வச்சிருக்கிறோம் மக்களாகிய நாம். ஆனால் அந்த ஜிஎல் மட்டும் போய் கேட்குறப்ப ஜிஎல் முடி சொன்னாங்க, இல்லைப்பா நான் கொடுக்க முடியாதுப்பா, உனக்கு கொடுத்தா என் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, என்னுடைய மெசேஜை தான் கேட்பாங்க. அவன் திரும்ப திரும்ப கேட்குறான், அடிமேல் அடித்தால் அம்மியும் நகரும் கல்லும் நகரும். திரும்ப திரும்ப கேட்குறான். அவருடைய தொந்தரவை பார்த்து அவர் என்ன பண்ணுறார், அந்த ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஒரு கிராமத்து திருச்சபையில் ரொம்ப குறையாக இருக்கிற மக்கள்கிட்ட போய் ஒரு காஸ்பல் சொல்கிறான்னு அவர் அனுப்பி விடுறார். அந்த திருச்சபைக்கு போகிறாரு. அவர் போன பிறகு அவருடைய துணைவியாரே அனுப்புகிறார். அந்த பையன் எப்படி பேசுகிறான் போய் பாருப்பா நீ போன்னு அனுப்புகிறார். அந்த அம்மாவும் போகுது. அன்னைக்கு காலையில் சண்டே சர்வீஸ் மெசேஜ் முடிஞ்ச பிறகு அந்த அம்மா வந்தாங்க. எப்படி பேசுகிறான்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, உங்களோட அவர் நல்லா தான் பேசினாருன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் போகிற மெசேஜில் நிறையா மெசேஜுக்கு போவேன், எல்லாம் நிறையா பாஸ் அடிச்சிருக்காங்க, ஐயா சூப்பராக பேசுகிறேன்னு சொன்னால் தான் துட்டு கொடுப்பேன்னு சொல்லுவான் அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். என் ஒய்ஃப் தான் என் தவறை சொல்லுவாங்க, நீ இந்த தவறு பண்ணியிருக்க, இந்த இடத்துல நீ பண்ணது தவறு. நீங்கள் டிடிஎஸில் பிடி படிக்க போனால் வெள்ளிக்கிழமை கிரிட்டிக்கல் சர்வீஸ் நடக்கும், நீ ஏன் அப்படி தலையாட்டின, நீ ஏன் அப்படி நம்ம டிடி ஸ்டூடெண்ட்டை கேட்டால் சொல்லுவாங்க, ஒரு வழியாக கொன்று எடுத்துருவாங்க அவனை. அன்றைக்கி மெசேஜ் கொடுக்குறோம், அன்றைக்கி அவன் டெவலப் பார்க்கணும், அது கிரிட்டிக்கல் சர்வீஸ். அதே மாதிரி என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீ இந்த இடத்துல இந்த தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, இதை நீ சரி பண்ணு, நீ இந்த இடத்துல பெருமையாக பேசியிருக்க, இந்த இடத்துல பைபிளில் இந்த இடத்துல தவறாக சொல்கிற. ஏன் என்னுடைய உடன் ஊழியர் யாருன்னா என்னுடைய துணைவியார், அவங்க தான் எனக்கு சொல்லணும். அது சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அடுத்ததில் நான் தவறு பண்ணாமல் நான் பார்த்துக்குவேன். அந்த அம்மா வந்தவங்க சொன்னாங்க, உன்னுடைய நல்லா பேசிட்டேன். நாங்கள் ஜிஎல் முடிக்கு ரொம்ப ஷாக்கு. ஏற்கனவே டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் மாதிரி, மோகன் சி லாசரஸ் மாதிரி இங்கேருந்து தெரப்பின் வாசல் ஜபத்துக்கு போகிறான்ல, எவனாவது பரலோகத்துக்கு போகிறோமா? வியாபாரி கொடுக்கை நாங்கள் போகிறோம், கடை திறந்தால் தானே துட்டு வரும், கடை திறக்காமல் துட்டு வருமா? வியாபாரிகள் கொடுக்கை போகிறோம் துட்டு வருமா? அவர் சொல்வார், அதுதான் அவர் சொல்வார். எங்கேருந்து போனாலும் ஜபந்தான், அதுதான் முக்கியம். நான் சரி பண்ணிக்கணும், எனக்கு நான் தான் ஜாபணும், அதுதான் போஜனங்கிறார். அந்த வசனம், என் பிதாவின் சித்தத்தின்படி எவன் செய்கிறானோ அது அவனுக்கு போஜனம், அதுதான் அவனுக்கு வாழ்வு. போஜனம் உணவுன்னு எடுத்தோம், அவர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டார். இல்லைப்பா இது வாழ்வு, லைஃப் சிறப்பா. அந்த சிறப்பின்படி அந்த அம்மா சொல்லிச்சு. அவருக்கு சந்தேகம். அந்த கேட்டகிஸ்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். அவரும் ஆமையா நல்லா பேசினார். அன்று மாலை அவரை திரும்ப பேச சொன்னார். பேச சொல்லிட்டு ஜிஎல் முடிய அந்த கூட்டத்துக்கு போயிட்டார், உட்காந்துருக்கார். மீட்டிங் முடிஞ்சோடனே நிறைய பேர் ஜோமன் வந்து நிற்கிறாங்க. அந்த பையன்ட்ட பக்கத்து வீட்டில் கஞ்சா விற்ற பையன் வந்து ஜோமனாக நிற்கிறான். அதுவரை கஞ்சா விற்றுருக்கான், கஞ்சா குடிக்கிற பையன். எப்போவுமே சண்டை போடுறவன், சர்ச்சு அவன் ஓப்பன் பண்ண சண்டை போடுவான். அன்றைக்கி ஜோமன் வந்து நிற்கிறான். இவருக்கு ஒன்றுமே புரியல. ஜிஎல் மூடிக்கு கஞ்சா விற்ற வந்து நிற்கிறான், எப்பட்றா இதுன்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைங்க, நீ குடிக்கிறது தப்புன்னு சொன்னேன், குடிகாரன் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் இவர் சொல்கிறாரு, கடவுள் நீ மன்னித்து பரலோகத்துக்கு அனுப்புகிறார், நித்திய வாழ்வுக்கு நீ அனுப்புகிறான்னு சொல்கிறாரு. அப்போ கடவுள் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுறாரு? மன்னிப்பு கொடுக்கிறார். மன்னிப்பு கொடுக்கும் ஆண்டவர். இதுதான் பவுலுடைய ஊழியம். சிறப்பாக மேல் அந்த எப்படி ஜிஎலுடைய மூலியமோ அதை விட மேல் மட்டமான ஊழியம் அந்த ஜிஎலுடைய மேலே போடுறார். அதை தான் பவுலை கொண்டு அருமை யார் பண்ணுறார்? அப்போஸ்தலர் 13 பர்னபாவை தான் கூட்டிக்கிட்டே பண்ணுறாரு. அந்தியோகா தான் முதல்ல கிறிஸ்தவர்கள் சொல்லப்பட்ட இடம். அவர்கள் நல்லவர்கள், பரிசுத்தாவின் வல்லமையில் இணைந்திருந்தார்கள், விசுவாசத்தில் இருந்தார்கள். அவர்கள் கிறிஸ்டியன்ஸ். தூயாவுடைய மகிமை இருந்துச்சு. அப்போஸ்தலர் 11:24 சொல்கிறார்.
அந்த அந்தியோவில் தான் பர்னபாவை கொண்டு இவரை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுவரையும் பவுல் யார்? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்வார், அப்போஸ்தலர் 22 சொல்வார், இன்னும் நிறைய இடத்துல சொல்வார், நான் அருவா வச்சுருந்தேன், வெட்டிக்கிட்டு இருந்தேன், கிறிஸ்தவனை கொண்டுகிட்டு இருந்தேன் பாரு. அவரை பார்த்து ஒரு கொலைகாரன், ஒரு வெறியன், நம்ம இனத்திற்கு நம்ம மதத்திற்கு விரோதி எதிரானவன், அவனை ஒரு அப்படி லேபிள் குத்தி வச்சுருந்தோம், அப்படி ஒரு ஐடி பண்ணி வச்சுருந்தவனா? இல்லை இல்லை இல்லை, இவர் கடவுளுடைய மனிதன். பர்னபாவை கொண்டே விடுறார். நாம் அப்படி எத்தனை பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்? அந்த பர்னபாவை கொண்டாந்து விட போய் அவர் வாழ்க்கை முன்னேறிச்சு. நம்முடைய ஊழியத்தில் நாம் எத்தனை பேரை முன்னணியாக நிறுத்தியிருக்கிறோம்? நமக்கு கொடுத்த வாய்ப்பை ஐயர் எனக்கு தெரிஞ்சவர் இப்போ சொன்னார், எங்கள் சர்ச்சு மெம்பருங்கன்னு சொன்னார். அதை சொல்லி அந்த பேசிக்கில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டார். இல்லை சேர்க்க மாட்டாங்க, அது வேற. ஏன்னா ப்ராக்டிக்கலான அனுபவத்தில் இதெல்லாம் சொல்கிறேன். அனுபவம் தான், என்னுடைய 65 வயசுடைய அனுபவத்தில் தான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறப்போ நாம் எவ்வளோ பெரிய ஆண்டுடைய வார்த்தையை சொல்வதற்கு அழைத்து வந்திருக்கிறோம். ஆண்டுடைய கட்டளையே என்னென்னா, நீங்கள் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதாக்குவரம் பரிசுத்தாவியால் ஞானஸ்தானம் கொடு. ஒரு ஜாதிக்கு கொடுக்க சொல்லலைங்க, சகல ஜாதிக்கும் கொடுக்க சொல்லியிருக்கார். லூக்கா 2 பயப்படாதீர்கள், எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷம். ஒரு ஜாதிக்கு சொல்லலை, ஏழைக்கும் சொல்லியிருக்கார், பணக்காரனுக்கும் சொல்லியிருக்கார், தாழ்த்தப்பட்ட ஜாதிக்கும் சொல்லியிருக்கார், உயர்ந்த ஜாதிக்கும் சொல்லியிருக்கிறார். எவன் கடைநிலையில் கஷ்டப்பட்டிருக்கானோ அவன் தான் தலித், அவனுக்கு தான் உணவு. அதுதான் காஸ்பல். அதுதான் அவர் பிறந்த பொழுது அங்கே இருக்க மேய்ப்பலுக்கு சொல்லப்படுது, இதோ பயப்படாதீர்கள், எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை காஸ்பல் உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா மக்களுக்கும். கிறிஸ்தவம் பைபிள் என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு இல்லை. ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு, நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள், எங்களுக்கு தான் பைபிள், எங்களுக்கு தான் ஆண்டவர் இயேசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தவறு, டோட்டல் தப்பு. எல்லா மக்களுக்கும் காஸ்பல். யார் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமோ, அவர் சொன்னார்ல, ஞானஸ்தானம் போட்டோம், நகை போடலை, அதனால உங்கள் வீட்டில் போய் போயிட்டு வான்னு அனுப்பி விட்டான் பாருங்க. அந்த அம்மா ஒரு பெரிய கடை வச்சுருந்தார் ஒருத்தர், நல்ல பிஸ்னஸ். எங்கள் ஏரியாவில் ஒரு பொண்ணு, முதல் பொண்ணு இறந்து போச்சு. முதல் மனைவி, 2வது மனைவி கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறக்க வீட்டுக்கு போயிருக்கா. வீட்டுக்கு போயிட்டு ஏழை பொண்ணு, 2வது மனைவி தானே, ஏழை பொண்ணு. அந்த குழந்தை பிறந்து வரப்போ 1 சவர நகரம் போட்டால் தான் என் வீட்டுக்கு வாங்கிட்டார். அந்த பொண்ணும் தண்ணியில் வந்து செத்து போச்சு. இதுதான் லைஃப். அது மதங்கிறது இல்லை. நாம் கிறிஸ்தவன் எப்படி இருக்கோம்? இந்த அநியாயம்ன்றது கிறிஸ்தவன் தான் அதிகம். மகையை எடை போட்டு பார்க்கறதும் கிறிஸ்தவன் தான் அதிகம். இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லி வீடி படித்து முடிச்சோன்னா பிளாட் கொடு, கார் கொடுன்னு கேட்குற ஐயமாரெலாம் நிறைய பேர் இருக்கான். வீடி படித்து முடிச்சு எனக்கு தெரியும் நல்லா ஆண்டுடைய. ஆனால் இந்த காரியம் எங்கே வந்தது? யாரால் வந்தது? கர்த்தரால் வந்துச்சு. அது வரல. அந்த கடைநிலையில் இருக்கும் மக்களுக்கு காஸ்பல் சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த மக்களை கொண்டு விடுவதற்கு அழைக்கப்படுகிறோம். அதுதான் காஸ்பல். கூட்டிட்டு போன பர்னபா பவுல். பைபிள் என்ன சொல்றது? பர்னபா பவுல். ஆனால் 14 பவுல் பர்னபாங்கிற ஒரு சண்டு மாறிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா? அங்கே அற்புதம் வந்துருச்சு. லிஸ்தாரியா போகிறாரு, அவர் மெசேஜ் கொடுக்குறாரு. ஒருத்தன் விசுவாசத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஃபெய்த் அவன்கிட்ட இருக்கு. அது பவுலடிகளுக்கு மட்டுமல்ல, டிஜே தினகரனுக்கு மட்டுமல்ல, பில்லிகராவுக்கு மட்டுமல்ல, எல்லாம் உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. நாம் எந்த அளவுக்கு தயாராக போகிறோங்கிறது தான் முக்கியம். தலைப்புன்னு அருளுரைக்கான தலைப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நிறைய பேர் வாசிக்கிறது இல்லை. நான் வாசிக்கிறது இல்லை, தலைப்பை மட்டும் பார்ப்பேன். அந்த அருளுக்கான தலைப்பை மட்டும் பார்ப்பேன். கிட்டத்தட்ட தமிழ் பேராயத்துடைய அத்தனை புக்கு என்கிட்ட வச்சுருப்பேன் டேபிளில். நான் இன்னைக்கு இரவு 11 மணிக்கு மேலே தமிழ் பேராயமான 9-7 பேராயங்களுடைய தலைப்பையும் பார்ப்பேன். ஒவ்வொரு வித்தியாசமாக எழுதிப்பாங்க. தலைப்பு மட்டும்தான் பார்ப்பேன். அந்த என்ன சொல்லப்பட்டிருக்கு, எழுதுனது யார், கொஞ்சம் தெளிவானவர் இருந்தால் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் படிப்பேன். அதான் நேரம் இருக்கும், எனக்கு அதுக்கு மேலே டைம் இருக்காது. நாம் அப்போ அந்த தலைப்பின்படி போகிறப்போ ஒருத்தர் எழுதுகிறாரு,
சொல்கிறாரு, பெண்டிகாச பாஸ்டர் நின்று முழங்கால் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன சொல்லணும்னு கடவுள்கிட்ட கேட்டுட்டு போகிறாங்க. சிஎஸ்ஐ டிஎல்சி ஏஎல்சி பாஸ்டர் என்னைக்கோ யாரோ எழுதுன படிச்சுட்டு போய் சொல்கிறாங்க. இது மக்களுக்கு ஏற்புடையதாக இருக்காதுன்னு சொல்கிறார். அது டோட்டல் தப்பு. நாம் இந்த தலைப்பு இன்னைக்கு என்ன தலைப்பு? போன வாரத்தில் இயேசுவே குரு. இந்த வாரம் என்ன தலைப்பு எனக்கு இதுவரையும் தெரியல, இனிமேதான் பார்ப்பேன். ஆனால் அதன் தலைப்படையில் அடித்து நம்ம போகிறப்போ அந்த மக்களுக்கு நாம் ஏற்புடைய மக்களாய் சொல்லப்படுகிறோமா? இயேசு எனக்கு ஒரு குரு, ஒரு ஆஸ்தான். அந்த ஆஸ்தான் உங்களுக்கு எப்படி இருப்பார்? சரியாக இருப்பாரா? 2 சர்வீஸ்லேயும் 3 சர்வீஸில், ஒரு பெண்டிகா சர்ச்லேயும் என்னுடைய சிஎஸ்ஐ என்னுடைய சர்ச்லேயும் எனக்கு இந்த குருவானுடைய வாய்ப்பை எனக்கு தந்தார். நான் ஃபர்ஸ்ட் வீக் இன்றைக்கி அர்ப்பன் பண்டிகை, அதனால் வேறு சர்ச்சுக்கு போயிடுவார். அங்கே கம்யூனியன் இங்கே ஃப்ரீயாக இருக்குன்னு ஐயர்கிட்ட கேட்டேன், நீங்கள் பேசுங்க ஏன்ட்டார். ஆனால் அவர் அங்கே போல இங்கே இருக்கிறார். எனக்கு ரொம்ப ஷாக்கு. ஆனால் அந்த தலைப்பின் அடிப்படையில் அதை திங்க் பண்ணி பேசுகிறப்போ அந்த மக்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்குது. அதுதான் பவுலடிகள் என்ன பண்ணுறாரு, அந்த இஸ்ராரியா பட்டணத்துக்கு போகிறப்போ அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் அந்த மக்களுக்கு ஏற்புடையதாக இது காணப்பட்டதா? அந்த விசுவாசம் ஃபெய்த்து அவருக்கு. ஏன்னா நீ விசுவாசித்தால் ஒரு காலம் வெட்கப்படுவதில்லை. ரோமர் 9:33 நினைக்கிறேன். 10, 11, 12 சொல்லுது. ஆண்டவர் விசுவாசிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறது, ஷேம் அடைகிறதில்ல. அப்போதான் 14 வருஷம் அந்த வருஷம் அந்த மனுஷன் 14ஆம் அதிகாரத்தில் முடவன் பிறந்தையிலேருந்தே முடவன் எழுந்து நடக்கிறான். எழுந்து நடக்கிறப்பந்தான் பவுல் பர்னபா மாறிட்டார். பவுல் பின்னால் போயிட்டார், பர்னபா பின்னால் போயிட்டார், பவுல் முன்னால் வந்துட்டார். அது மட்டும் இல்லை, பவுலை கூப்பிட்டு நீ இந்தாண்டா கடவுளுங்கிறாங்க. மக்கள் மாறிட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய மக்கள் நம்ம நல்ல மெசேஜ் பேசுகிறா, அந்த மக்களுக்கு தேவையான தீர்க்க தரிசனம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டா, இல்லை நம்ம ஜெபம் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஹீலிங் கிடச்சிட்டா அவங்கள நம்மளை கடவுளாக்கிறாங்க. அதை நாம் என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்கொள்ள கூடாது. பைபிள் வேதம் அழகா சொல்லுது, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் இயேசு தன்னைத்தானே வெறுமையாக்கி சிலுவின் மரண பரியந்தம் தம்மை என்ன பண்றாரு, சிலுவை தன்னை எம்டி பண்றார், ஹம்பிள் பண்றார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்ல மரண பரியந்தம் தன்னை தாழ்த்துகிற ஒரு ஆண்டவராய் காணப்படுகிறார். லாரி அந்த திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி வெளியே வந்தீங்கன்னா, ஈஸ்ட் கேட் வெளியே வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாரிங்களுடைய அந்த ஆசிரமத்துடைய ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஆமாம், அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் ஆலங்குளம் வர வழியில் அவர் ஆசிரமத்துடைய ஃபோட்டோ இருக்கும். அவருடைய மிரக்கல்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஜீசஸை பற்றி பேசி நல்ல டாக்டர் டிஜிசனுக்கு முந்தின செட்டு. அவர் நடந்து போனால் அவர் நிழல் பட்டா எழுந்தாங்களாம். நிழல் பட்ட பிறகு எழுந்தாங்களாம். ஒரு நிழல் பட்டுச்சான், எழுந்து நடந்தாங்களாம். கடைசியில் தண்ணியே ஜீசஸ்ன்னு சொல்லிட்டார். நான் கிழக்குலேருந்து மேற்க வந்திருக்கிறேன், நாசிரியத்துலேருந்து திருநெல்வேலிக்கு வந்திருக்கேன், நான் தான் ஜீசஸ்ன்ட்டார். தன்னை ஜீசஸ்ன்னு அவர் அறிவிச்சிட்டார். பின்னால் ஒன்றுமே இல்லாமல் பவர் இல்லாமல் ஆயிட்டார். ஏற்கனவே அந்த சும்மா ஏதோ வச்சு போச்சு. ஆனால் அதே நேரத்தில் அதே மாதிரி பால்யாங்கிச்சோ தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்து கூட்டத்தை போட்டார். கூட்டம் நடக்க போகிற நாள் இரவு நைட்டு எரிஞ்சு போச்சு. எல்லாம் அவர்கிட்ட இருக்க முதல்லாம் காலியாகிடுச்சு. என்ன செய்யணும்னு தெரில. அவர் ஒரு இன்ஜினியர். அப்போ ஆண்டவர் நோக்கி அழுதார். அந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்கான். அழுகிறப்போ அந்த எரியிறதை பார்க்க வந்த முடவன் மேலே ஒரு கண்ணீர் பற்றி எழுந்து நடந்தானா. இன்றைக்கி கொரியாவில் பெரிய திருச்சபை பால்யாங்கி ஷோ உலக அளவில் காணிக்க எண்ண முடியாத அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி அவர் கர்ச்சிப்பை கொடுத்து விட்றார் தேசங்களுக்கு ஜெபம் பண்ணி. அந்த கர்ச்சிப்பு யார் மேலே படுதோ அவங்க எழுந்து நடக்கிறாங்க, சுகமாகுதுன்னு சொல்கிறாங்க. அவருடைய வஸ்திரங்களை கொடுத்து விடுறாங்க. அதே நிலைமை பவுலடிகளுக்கு இருந்துச்சு. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நானும் எப்போ ஆண்டவற்றை ஹம்பிள் பண்ணி நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ, அந்த ஹம்பிள் பண்ணி ஒப்பு கொடுக்குறப்போ ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். ஏன்னா அவரை அழைத்த ஆண்டவர். எனக்கு சொல்கிறாங்க ரோமர் 1ஆம் அதிகாரத்தில், இயேசு கிறிஸ்துவின் ஊழியனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும்
தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்து எடுக்கப்பட்டவன் என்று சொல்றார். ரோமர் 1:1. அந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகும்படி நான் பிரித்து எடுக்கப்பட்டவன்கிறார். அப்ப திருச்சபையில நீங்கள் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், லே பிரீச்சர்ஸ், குருவானவர்கள். ஏன்னா அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர். நான் லே பிரீச்சரா மாறுறதுல ரெவரண்ட் ஈனோஸ் ஐயா தான் அதனுடைய டைரக்டர். எங்கேயாவது தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருப்பேன் என் பிஸ்னஸில். வெள்ளி சனி ஞாயிறு ஓடியாந்து அட்டன் பண்ண எப்படியாவது லே பிரீச்சர்ஸ் கார்டு வந்துடாதா எனக்குன்னு. லே பிரீச்சர்ஸ் கார்டு வந்த பிறகு கப்பரர் வாங்கணும் ஒரு ஆசை, கப்பரர் ஆகணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அன்னைக்கு ரெவரண்ட் எம் கருணாகரன் கேட்டேன். ஆவிக்குரிய ஒரு தந்தை, எனக்கு ரொம்ப எளிமையானவர், சிறப்பானவர், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவர். ரெவரண்ட் எம் கருணாகரன், கர்நாடி கருணாகரன். அவர் அன்றைய பேராயர் சகாயாட்ட போராடி எனக்கு ஒரு கப்பரர் வாங்கி கொடுத்தார். கப்பரர்னா அங்கி கொடுத்துட்டாங்க. அங்கி வெள்ளை கயிறு. எனக்கு நிறைய ஆயர்கள் நண்பர்கள் என்பதால் எல்லா கோயிலும் அங்கி போட்டுட்டேன். ஆனால் எனக்கு தெரியாது கப்பரர் அந்த கோயிலில் மட்டும்தான் அங்கி போடணும். எனக்கு அதோடய உண்மையாகவே தெரியாது. ஒரு கோயிலில் போய் அங்கி போட்டுட்டேன், அவர் அவர்றான்ட்டார். இதுக்கிடையில் நான் பிசிஎஸ் படிச்சிட்டேன். பைபிளை பற்றி இன்னும் தெரிந்து கொள்வதற்காக பிசிஎஸ் படித்து வச்சுருந்தேன். ஆர்டினேஷன் வாங்குவதற்கு அல்ல. ஒரு பிரசன் கூட கருப்பு கயிறு வாங்கணுங்கிற ஐடியாவே எனக்கு இல்லை. அப்படி ஜெபம் பண்ணதில்லை. ஆனால் அந்த குருவான நீ அங்கேயே அவர்றானோன்னா ஏன் நம்ம ஏன் கருப்பு கயிறு வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். எனக்குள்ள ஒரு தாக்கம் வந்துச்சு, ஏன் வாங்கக்கூடாது, அவர் வாங்குறப்ப நம்ம ஏன் வாங்கக்கூடாது, அவர் அவருன்னு சொல்லிட்டார்ல. அதற்காக முயற்சித்தேன். அப்போது சென்னை பேராயத்தில் கேட்குறப்போ சென்னை பேராயம் சொல்லிச்சு, அப்பா நீ திருநெல்வேலி அங்கே போயிடுன்ட்டுருச்சு. 2 நீ மூக்குப்பொடி விற்கிற உனக்கு தர முடியாதுன்றுச்சு. 3 நீ பிஸ்னஸ் பண்ணிட்டார். பிஷப்புடைய க்ளோஸ்டு ரிலேட்டிவ் போய் அவர்கிட்ட பேசுகிறார். ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் பிஸ்னஸோட இவருக்கு குடியா, நீ ரிட்டையர்ட் ஆக போகிற, எங்கள் கூட இருக்கிறாரு. இன்னொருத்தர் பேசுகிறார். இந்த 3 காரியங்கள் சொல்லிட்டு அவர் சொன்னதை அப்படியே கொண்டு வந்து என்னை பிச்சிட்டார். அவர் அப்பா மீன் திங்க் பண்ணாத கிடைக்காது. அப்போ நான் சரி நீங்கள் தெரில திருநெல்வேலி போகிறேன், 2 திருநெல்வேலி போனேன். அப்போ அங்கே ஒரு காலேஜில் நான் கரஸ்பாண்டன்ட், ஒரு பிஎட் காலேஜில் 4வது வருஷம் கரஸ்பாண்டண்ட்டாக போய்கிட்டு இருக்கேன், செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்டன்ட். அந்த பிஷப்பை பார்க்க போகிற ஒரு ஆர்டினேஷன் ஃபங்க்ஷன் ரிட்ரீட் நடந்திருக்கு. டெப் ஸ்கூலில் ரிட்ரீட் நடந்திருக்கு. டெப் ஸ்கூலில் ரிட்ரீட் நடக்கும். பிஷப்பை பார்க்க போகிறேன். என்னை பார்க்க போகிறேன். பிஷப் வெளியே வந்துட்டார். அப்போ பேராயிட்ட கேட்டேன், கிறிஸ்தாஸ் ஐயாட்ட எனக்கு ஒரு ஆர்டினேஷன் ஏன் தரக்கூடாதுன்னு. நீ ஏன் நேற்று சொல்லக்கூடாதுன்னாரு. அவர் திருப்பி ரிப்பீட்டு, நேற்று சொல்லியிருந்தா கமிட்டியில் போட்டிருப்பேன்ல, நேற்று தான் கமிட்டி முடிஞ்சு இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ் போயிட்டு எப்படி உன்னை சேர்க்க முடியும், அடுத்த வருஷம் சேர்க்குறேன்னாரு. அடுத்த வருஷம் லிஸ்ட்டில் எல்லாம் பேர் வந்துருச்சு. என் பேர் தான் ஹானரி ஆர்டினேஷனில் ஃபஸ்ட்டு நேம். அது பலர்ட்டு அப்படி ரவுண்டு போயிட்டு வர நேரத்தில் கடைசியில் என் பேர் இல்லை. பேராயிட்டிருந்து போகிறப்ப இருக்குது, முடிச்சுட்டு வரப்போ பேராயிட்டிருந்து வரப்போ அந்த பேர் இல்லை. என் பேர் முதல் வருஷம் அந்த பாஸ்டோல் செக்ரட்டரி ரொம்ப சந்தோஷம். இவர் வந்துட்டார், இன்றைக்கி சோத்துக்கு போகிறது கவலை இல்லை, இவர் ஃபுல் ஆர்டினேஷன் செலவு கொடுத்துருவார், நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காரு. அங்கே உள்ளே போயிட்டு அடுத்த வருஷம் வரப்போ இல்லை, நான் வந்து ஏஎல்சியோடைய கன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கேன், சிஐசியோடைய கன்ஃபர்மேஷன் எனக்கு இல்லை, எனக்கு கொடுக்கக்கூடாதுக்கு இது ஒரு காரணம், ஏஎல்சி கன்ஃபர்மேஷன். ஆனால் கடந்த நாளில் ஏஎல்சி பிஷப்புடைய கான்ஸ்கிரேஷனில் நான் ரொம்ப விஐபியாக போய் நின்னேன். திரும்ப அவரே கூப்பிட்டு ஒரு காட்டுக்குள்ளே வச்சு எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தார். நேரம் அந்த பிஷப்பே கொடுத்து போராட்டத்தின் மத்தியில் எனக்கு கப்பரர் கமிஷனிங் பண்ணது பிஷப் சகாயம் ஐயா. ஒரு ஐயர் தலையில் கை வச்சா போதும். ஆனால் ப்ரெஸ்பைட்டர் கன்ஃபர்மேஷன் பண்ணது ஓமன் ஐயா, ஒரு மாடரேட்டர். நம்ம அழைக்கப்படும், எனக்கு எதுக்கு இதை சொல்கிறேன்னா என்னுடைய பெருமைக்காக சொல்லலை. நாம் இப்போ லேவ் பிரிச்சராக வந்திருக்கிறேன்னா பவுலடிகள் யார், அருவா வச்சுருந்தார், என்கவுண்டர் வச்சுருந்தார், எவன் கர்த்தர்னு சொன்னான்னு அவனை வெட்டுறதுக்கு வச்சுருந்தார். எதுக்கு வச்சுருந்தான்னு நியாயப்பிரமாணத்தின்படி. கடவுள் ஒருத்தர் தான்டா, இவரை போய் எவனோ ஒரு பையலை கூப்பிட்டு அவன் தான் கடவுளுடைய மகன் எப்படா நீ சொல்லுவேன்னு வெட்டினான். ஆனால் தெரிந்து கொண்ட பாத்திரம்னு அவருக்குள்ள ஒரு சேலஞ்சிங் வந்த பிறகு அவரை மாதிரி வைராயக்கமானவன் 1 கொரிந்தியர் 11 சொல்றார், எத்தனை முறை அடி வாங்கினேன், எத்தனை நாள் தண்ணிக்குள்ளே இருந்தேன்,
எத்தனை நாள் என்னை போராடினாங்க. இன்னொரு இடத்துல அப்போஸ்தலர் 21 நினைக்கிறோம், அடிக்க அவரை கீழே கொல்ல போகிற நேரத்தில் மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. மேலே கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் அந்த சேனாதிபதி ஒரு சான்ஸ் கூட, கொஞ்சம் பேசிக்கிறேன், ஒரே ஒரு செகண்ட் கூடங்கிற, ஒரு செகண்ட் தான் கேட்குறாரு. 1.5 மணி நேரம் மெசேஜ், 2.5 மணி நேரம் மெசேஜ் ஓடுது, ஒரு படியில் நின்று பேசுகிறார். டேய் நான் யார் தெரியுமா? அந்த நேரம் கிடைக்கிறப்ப என்ன பண்ணுறாரு? அதை யூஸ் பண்ணுறார், மகிமைப்படுது. அதுதான் அழைக்கப்பட்ட ஊழியம். உங்களுக்கு எனக்கு சென்னை பேராயம் ஒரு காலிங் கொடுத்துருக்கு, ஒரு ரெகனைசன் பண்ணியிருக்கு, ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட அந்த ஐடியை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா? ஏன்னா ஒரு சர்ச்சுக்குள்ளே போகணுன்னா ஐயர் பெர்மிஷன் பண்ணால் போயிடலாம். நான் கற்றுக்கிட்டது அதான். ஐயர் பெர்மிஷன் பண்ணால் என்ன கொடுக்கலாம்? கம்யூனியன் கொடுக்கலாம். அங்கே போடாட்டாலும் இந்த இருக்க டிஎஸ்சி சர்ச்சில் அந்த அருள்நாதர், நான் கப்பரர் வெள்ளைக்கயிறு, என் அண்ணன் மகளுடைய கல்யாணம் அங்கே திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு மெசேஜுக்கு போகிறேன். அவங்க சர்ச்சுடைய ஃபுல் பிட்டில் ஏறுனா ஃபுல் ஆர்டினேஷன் வாங்கினா தான் போகணும், இல்லை போக முடியாது. இல்லை ஃபுல் பிட்டில் ஏறினா யாரும் பரலோகத்துக்கு போக மாட்டான், அங்கே அவனுடைய கொள்கை அது. அந்த ஐயர் ஒருத்தர் இருந்தார், அன்னைக்கு தான் வர்றார் புதுசாக. அவர் என் பேர், அண்ணே உனக்கு ஆர்டினேஷன் இல்லையே, வந்துட்டு சரி என்ன பண்ணுறது, இந்த ஏன் சோலை போட்டுக்கோ, நான் உனக்கு அபிஷேகம் பண்ணிட்டேன் போ. எதுக்கு சொல்கிறேன்னா, இதுதான் ஒரு குருவானவர் நமக்கு செய்யும் அன்பு. அப்போ அந்த குருவானோட நமக்கு என்ன இருக்கணும்? நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும், நல்ல உறவு இருக்கணும். குருவானவரை நம்ம எப்போ என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. சொல்ல வேண்டிய கருத்தை பதிவு பண்ணணும். ஏற்றுக்கிடாத அவங்க சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க, தப்பு பண்ண அடி வாங்கிடுவாங்க, கண் கூட பார்ப்பீங்க. இதுதான் கிறிஸ்தவம். ஏய் நீ பண்ணாத, இது எங்கள் கோயில்னு எதிர்க்கவே எதிர்க்காதீங்க, கண்டிப்பாக அடி வாங்குவாங்க. அப்போ அழைக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியத்திலும், அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்ட ஊழியத்திலும், அவர் தெரிந்து கொண்ட போல ஊழியத்திலும் அடியிலும் வேதனையும் காத்துதான். அது மட்டும் இல்லை, அவர் திருச்சபை ஸ்தாபித்தார். எல்லா அறிவியல்மண்டிகளும் 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்கிறோம். மக்கோதோனியா திருச்சபை. அப்போஸ்தலர் 16 நீங்கள் பேசிக்க படிச்சுட்டு அவர் அழைக்கப்படுகிறார். பல இடங்களுக்கு போகிறார். பிரித்தியா போகிறாரு, கலாத்தியா போகிறாரு, ஆசியா போகிறாரு. அங்கெல்லாம் தடை வரப்போ இவர் படுத்திருக்கோ மக்கோதோனியா திருச்சபையில் வந்து அவரை கால் பண்ணி வாங்க எங்கள் ஊருக்கு வாங்கங்கிறாங்க. கனவுல பார்க்குறாரு. அங்கே போய் ஆத்தங்கரையில் உட்காந்து அங்கே ஜெபம் பண்ணுறாரு. அவர் பண்ணுறது வேறு ஒன்றுமே பண்ணல, ப்ரேயர் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கார். அப்போ ரத்தாம்பரம் விற்கிற அம்மா வருது. ரத்தாம்பரம் விற்கிற அம்மா வந்து பார்த்து, ஐயா எவ்வளோ மகிமைன்னு அந்த அம்மா வீட்டில் கொட்டி கொண்டே சோறு போடுது. அது போட்டோன்னே அங்கே இருக்க ராஜா கூப்பிட்டு, அவரை அதிபதி கூப்பிட்டு அவரை அப்படி வார்த்தை கேட்க விரும்புகிறான். ஆனால் அங்கே இருக்க இன்னொருத்தன் வந்து ஒரு மாய வித்தைக்காரன் வந்து என்ன சொல்கிறான், அதை சொல்லாதபடி தடை பண்ணுறான். தடை பண்ணுறவே சிப்போங்கிறார். அவ்வளோதான். முடியை பிடிச்சி ஒரு செருப்பு எடுத்து அடித்து, அசுத்தாவியே போ, ட்ரம் அடிக்க சொல்லி ஆடினாரா? இல்லை. அவருக்கு இருக்கிற வல்லம் என்ன, பவர் என்ன, போனார். போயிட்டு அவர் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலுடைய கதவுகள் திறக்கப்பட்டது. ஜெயிலுடைய கதவுகள் திறக்கப்பட்டால் ஜெயிலர், ஐயோ ஜெயில் கதவுகளை திறந்தே கொல்ல போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவன் சாக போகிறான். ஈட்டி எடுத்து குத்த போகிறதே ஒன்றும் செய்யாத, கர்த்தராகிய இயேசு விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் காஸ்பல். இடம் கிடைச்சது துணியை காட்டில் துண்டங்களை அங்கேருந்து போனாரா? ஓடலை. மிஷன் வந்து சிலுவை. நான் அநேக மிஷனரிகளை கமிஷனிங் பண்ணியிருக்கோம். அந்த கருப்பு கயிறு போட்டு சின்ன சிலுவையை கொடுப்பாங்க மிஷனரிகளுக்கு. பிஷப்புக்கு அதோட 5 மடங்கு பெரிய சிலுவை. நிறைய பிஷப் கையில் பிடிச்சிக்கிட்டே பேசுவாங்க. பாருங்கள், நம்ம பிஷப் நம்ம இப்போ இருக்கிற கமிஷனர் அப்பப்போ சிலுவையை பிடிச்சிக்குவார். நீங்கள் எந்த பிஷப்பில் பேசுகிறப்போ பாருங்கள் நடக்கும். அது நான் நோட் பண்ணி ரசனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். கையெழுத்துக்கு முன்னால் ஒரு சிலுவை போட்டுக்கிடுவாங்க பிஷப் ஆனவுடனே. இது எல்லா பிஷப்பும் செய்கிறது. ஆனால் அடி வாங்க எந்த பிஷப்பும் வர்றதில்லை. அடி வாங்க. இப்போ நான் பிஷப் இல்லைன்னு சொல்லலை, நேரடியாக சொல்லுவேன். எனக்கு அவங்கள வச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. மிஞ்சி போனால் சென்னை பேராயத்தில் மெம்பர்ஷிப் இருக்காது, அவ்வளோதான். பரவாயில்ல, டோன்ட் வரி. கடவுள்கிட்ட மெம்பர்ஷிப் இருக்குது. என்னை அடக்கம் பண்ண 100 பாஸ்டர் இருக்காங்க, 100 ஊழியக்காரங்க இருக்காங்க என் பிள்ளைகளுக்கு வர்றதுக்கு. ஆனால் நாம் உண்மையான ஒரு சிலுவையை பெற்றுக்கொண்ட மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த உண்மையான சிலுவை இன்னைக்கு இருக்குன்னா, கிறிஸ்தவன் வந்து 100% கிறிஸ்டின்.
அதான் நமக்கு அப்புறம் 1500 ஆண்டுகள் கழித்து போன ஜெர்மன் யூரோப் கண்ட்ரிஸ் 100% கிறிஸ்டின். நமக்கு அப்புறம் 1000 இயர்ஸ் பின்னால் போன ஆப்பிரிக்கா கண்டம் 99 விழுக்காடு கிறிஸ்டின். நான் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போயிருக்கேன், யூரோப் கண்ட்ரிஸ்க்கும் போயிருக்கேன். ஆனால் இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்த தோமா வந்த இந்த தேசத்தில் சென்னையில் தான் 4 விழுக்காடு. சென்னையை தாண்டி அரியலூர் பெரம்பலூர் போனீங்கன்னா 2 விழுக்காடோ 1.5 விழுக்காடோ தான். சவுத் இந்தியா ஆந்திராவை தாண்டிட்டீங்க, ஒரிசா சத்தீஸ்கர் அந்த பகுதிக்குள்ளே போனீங்கன்னா 0.5% தான் கிறிஸ்டின்ஸ். கிறிஸ்துவோட எண்ணிக்கை மிகவும் குறைவான எண்ணிக்கை. காரணம், இந்த சிலுவையை நான் எடுக்கலை, இந்த அர்ப்பணிக்கலை. எப்படி நடக்குன்னா, நான் ஊழியக்காரன் அங்கே போகிறேங்கிறான், டைசிஸில் போய் கேட்குறான் பிடி படிக்க போகிறேன்னு. டைசிஸ் ஸ்பான்சர் பண்ணுது. அவங்க ஒரு வருஷத்துக்கு 7 பேர் தான் எடுக்க முடியும், 70 பேர் எடுக்க முடியாது. 4 வருஷம் போராடுறான், கிடைக்கல. செல்ஃப் ஃபைனான்ஸ் படிக்க போகிறான். செல்ஃபாக படிக்க போயிட்டு நான் பிடி படிக்க போகிறேன், ஐயராக அப்புறம் துட்டு கொடுங்கிறான். ஐயரான பிறகு அவன் சேர்மன் ஆகிறார். ஐயராகும்னு சொல்கிறாரு, ஊழியக்காரங்கிறாரு. பிறகு திருச்சபையின் ஊழியங்கிறார், ஊழியர் ப்ளஸ் சேர்மனுங்கிறார். பிறகு ஐ எம் த சேர்மன் தி சர்ச்சுங்கிறார். இப்போ இருக்க ஊழியர்லாம் சொல்லுது என்னென்னா, ஐ எம் சேர்மன் தி சர்ச், நான் திருச்சபையின் தலைவர், அவ்வளோதான். இயேசு தலைவர் இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பவுல், அப்போஸ்தலர் 22:3, நான் யூதன், சிலியா நாட்டில் பிறந்தவன், கமாலியன் பாதத்தில் படித்தவன், பக்தி வைராக்கியத்தின்படி வளர்க்கப்பட்டவன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி எனக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் நான் பொறுமையோடே ஓடிக்கொண்டிருந்தேன். அதுதான் 13 கடிதங்கள் எழுதுவதற்கு வாய்ப்பு கிடைச்சது. 13 கடிதங்களும் நேர்த்தியாக எழுதியிருக்கிறார். மனிதன் வாழும் வாழ்க்கையை எழுதியிருக்கிறார். அதே போல் நீங்கள் நானும் கிடைத்த அந்த வாழ்க்கையில் சரியாக இருக்கிறோமா? நம்ம ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் மற்றவங்களாம் வர்றப்போ நெட்டில் டவுன்லோட் பண்ணலாம் பேசுவாங்க. நெட்லாம் தெரியாது, டவுன்லோட் பண்ண தெரியாது. அப்போ நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்கள்? தன்னைத்தானே சோதித்தறிந்து. அதுதான் 1 கொரிந்தியர் 11:28 சொல்கிறாரு, எக்ஸாமி, தன்னைத்தான் சோதித்தறிந்து. சிறப்பான வார்த்தை. அந்த அப்பம் திராட்சரசம் வாங்க முன்ன இயேசு எப்படி சொல்கிறாரோ, தாவீது சொல்கிறார், சங்கீதம் 19:12 இயேசு சொல்கிறாங்க, நீ உன்னை சோதித்துப்பார். நம்மை சோதித்து ஆண்டோடைய சன்னிதானத்தில் எப்பெல்லாம் போகிறோமோ, நம்ம கொடுக்குற வாய்ப்பில் எந்த திருச்சபைக்கு நீங்கள் அழைக்கப்படுறீங்களோ, மெசேஜுக்கு போகிறீங்களோ, அங்கே போகும்னா நம்மளை சோதித்து இந்த மக்களுக்கு என்ன சொல்லணும், நான் போகிற இந்த திருச்சபை மக்களுக்கு நான் என்ன சொல்லணும், அந்த மக்களுடைய தேவைகள் என்ன. நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க, அந்த மக்களுடைய தேவைகளை ஆண்டவர் உங்களுக்கு பிரதிபலிப்பார். பேசும் ஆண்டவர் நம் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். கொடுத்த வாய்ப்பிற்காக என்னுடைய அன்பு ஆயர் மற்றும் நடத்துகிற இஸ்ரேல் ஐயா மற்றும் வந்திருக்கிற ஐயா பால் ஐயா அவர்களை வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற போதகர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற திருச்சபையின் மூத்த மக்களை வாழ்த்துகிறேன். என்னை விட நீங்கள் எல்லாம் படித்தவங்க. ஏதாவது தவறாக பேசி தான் மன்னிச்சிருங்க. வேறு வழி இல்லை, சொல்லதை சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்